நீங்களும் பீச் ரெசார்ட் வரணுமா? உங்க மொபைல்ல நம்ம சிட்டி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. அதுல வர ஷாப்ல மினிமம் 500 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்ல 9043690436 நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சா நீங்களும் பீச் ரெசார்ட்டுக்கு வரலாம். ஆப் கான்டெஸ்ட்ல வின் பண்ணி பீச் ரெசார்ட் செல்லுங்கள் அல்லது ஸ்மார்ட் போன் வெல்லுங்கள். வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் கணேஷ் விநாயக் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வீர சிவாஜி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீர சிவாஜி இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ ஒரு கால் டாக்ஸி டிரைவரு. அவர் கூட பிறக்காத ஒரு அக்கா கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த அக்காவுக்கு ஒரு 8 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு திடீர்னு பிரெயின் டியூமர் வந்துடுது. அந்த பிரெயின் டியூமரை சரி பண்ணணுன்னா 25 லட்ச ரூபா இருந்தால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. அந்த 25 லட்ச ரூபாயை புரட்டுறதுக்காக இவர் தன் கையில் இருக்கிற காரை விற்று ஒரு 5 லட்ச ரூபா கையில் வச்சுருக்காரு. இந்த 5 லட்ச ரூபாயை கொடுத்தா 25 லட்சமாக தர்றான் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லுது. அந்த கும்பல்கிட்ட இந்த 5 லட்ச ரூபாய் கொடுக்குறாரு. அந்த 5 லட்ச ரூபாயை தூக்கிட்டு அந்த கும்பல் புறப்பட்டுருது. புறப்பட்ட உடனே அந்த கும்பலை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி பிடிச்சி அவங்கக்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் அடிச்சுக்கிட்டு அவர் காரில் புறப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. வர்ற வழியில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஹீரோ தலையில் அடிபட்டு அவருக்கு பழசெல்லாம் மறந்துடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. கதைப்படி ஹீரோ தலையில் தான் அடிபட்டுருச்சு அப்படின்னு நம்ம நினச்சா, நான் நினைக்கிறேன் டைரக்டர் தலையில் தான் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் கதை மறந்து போச்சா என்னமோன்னு தெரியல. படம் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரத்துக்கெல்லாம் ஹீரோ ஹீரோயின் வச்சுக்கிட்டு சம்மந்தம் இல்லாத சீனுங்க. ஒரு அரை மணி நேரம் மொக்க போட்டார். அதுக்கப்புறம் கதைக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதுக்கப்புறம் அதை விட மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இடைவேளைக்கு பிறகு கதையில் திடுக்குன்னு திருப்பங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சா அது அதை விட மோசமாக இருந்துச்சு. கடைசியில் அப்படி இப்படின்னு போட்டு குழப்பி ஒரு வழியாக படத்தை முடிச்சு விட்டாங்க. இந்த படத்தில் இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சீன் கூட கிடையாது. இந்த மொட்டை ராஜேந்திரன், யோகி பாபு, ரோபோ சங்கர் இவங்க இல்லைன்னா இன்னும் படுமோசமாக இருக்கும். இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல சொல்கிறது இந்த படத்துடைய ஹீரோயின் ஷாம்லியை சொல்லலாம். அவங்க சின்ன வயசில் வந்து நடித்தாங்கன்றதை விட நடித்து கலக்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோடு ஒதுங்கி இருந்தாங்கன்னா நல்லது. இப்போ ஏன் இந்த படத்தில் வந்து நடித்தாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குது. அதே போல் இந்த படத்துடைய ஹீரோ விக்ரம் பிரபு. ஊரில் 1000 பேர் நடிக்க வந்தாலும் அவங்களாம் நடித்தாலும் நடிக்காட்டியும் நடித்தாங்களா இல்லையான்னு யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் விக்ரம் பிரபு பொறுத்தளவுக்கு நடித்தே தேரணும். அது ஏன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அவர் படம் பூரா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து போய்கிட்டு இருக்காரு. எப்போ தான் நடிக்க போகிறாருன்னு தெரியல. அவ்வளோதாங்க, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டான். இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த படத்தை போயிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் தாங்க வீர சிவாஜி. நம்ம சிட்டி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. அதுல வர ஷாப்ல மினிமம் 500 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அந்த பில்ல 9043690436 நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சா நீங்களும் பீச் ரெசார்ட்டுக்கு வரலாம்.